நிப்பிள் டிஸ்சார்ஜ் எந்த ஏஜில் வருதுன்றதை பொறுத்து, அதாவது ப்ரீமெனோபாசல் பீரியட்ஸ் இருக்கிற லேடிஸ்க்கு வந்து நிப்பிள் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னும் போது 3 வகையான டிஸ்சார்ஜ் இருக்கலாம். ஒன்று வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ், அது வந்து மில்க்கு, அது வந்து கேலக்டோரியா அப்படின்னு, அது வந்து ஹார்மோன் ரிலேட்டட், அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து ப்ளீடிங்கு வரலாம் நிப்பிள் டிஸ்சார்ஜில், அது வந்து டக்டெக்டேஷியா அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஃபைப்ரோடினோசிஸ் எதனா சொல்லலாம். மூணாவது வந்து க்ரீனிஷ் டிஸ்சார்ஜ், இது டக்டெக்டேஷியா. இது மூணுமே வந்து ரொம்ப காமனாக இருக்கும். காமனாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கான ஸ்கேன் பார்த்துட்டு ஹார்மோன் டெஸ்ட் பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். வெரி ரேர்லி ப்ரீமெனோபாசல் லேடிஸ்க்கே வந்து நிப்பிள் டிஸ்சார்ஜ் இருக்கும்போது அது கேன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த ஒரு நிப்பிள் டிஸ்சார்ஜும் நம்ம டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி அதுக்கான டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. பட் போஸ்ட் மெனோபாஸுக்கு அப்புறமா வந்து நிப்பிள் டிஸ்சார்ஜ் இருந்தால் அது வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட். ஏன்னா வந்து அவங்களுக்கு ஹார்மோன் நின்று போன பிறகு வந்து நிப்பிள் டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்போது ப்ளீடிங் இல்லை ஒயிட் டிஸ்சார்ஜ் இல்லை க்ரீனிஷ் கலர் டிஸ்சார்ஜ் இருந்தால் இமிடியேட்டாக டாக்டரை பார்த்து அதுக்கு ஸ்கேன் பண்ணிவிட்டு அது கேன்சர் இல்லைன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது.